ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே காய்ஸ், வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். குழந்தைய விட்டுரு. குழந்தைய விட போறியா இல்லையா? ஜெயிக்கிறவங்களுக்கு நடந்த கதிய கவனிச்சல, உனக்கும் அதே நிலைமை வரணுமா? உனக்கு தைரியம் இருந்துச்சுன்னா தாராளமா ட்ரை பண்ணு. இந்த உலகத்திலேயே பயங்கரமான ஓல்ட் லேடி குழந்தைய புடிச்சு வச்சுக்கிட்டா இந்த பேக்கரி மேனேஜர் அவளை பேண்ட் வாசிச்சுதான் ஆகணும். இது இப்ப உண்ட கதையும் முடிச்சிரும். உண்ட பவர் எல்லாம் என்கிட்ட ஒன்னும் செய்ய முடியாது அயானா. காரணம், நான் சக்தி வாய்ந்தவ. உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. உனக்கு ஒன்னும் ஆகலல? வந்தது யாராய்க்கும்? அவங்களுக்கு என்ன பத்தின விஷயம்லாம் எப்படி தெரியும்? எனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ ஏன் இவ ஒரு கூட்டில் இருக்க வேண்டிய குருவியா இல்ல, கிடைக்கிற கிளையில எல்லாம் உட்கார கழு. என் மேரேஜ் கேட்க கூடாதுன்னு அத்தனை பேருக்கு முன்னாடியும் தப்பு எடுத்தான்னு அண்ணி அவங்க மேல பள்ளி போட்டுக்கிட்டாங்க. அண்ணி அவங்க மேல பழி போட்டுட்டாங்க. பிளாக் மெயிலருக்கு கால் பண்ணி அண்ணி தான் பேசினாங்க. பணம் கொடுத்து அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணாங்க. கரெக்டான டைம்ல அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணாங்க. அந்த பிளாக் மெயிலர் யாருன்னா சமீர் தான். இதுதான் உன் வீடா? யாராவது இருக்கீங்களா? ப்ளீஸ் டோரை தொடங்க. யாராவது இருக்கீங்களா? இந்த அம்மன் நீக்கானே, ஏன் இவன் போன் எடுக்க மாட்டேங்கா? அவன் ஒருவேளை போனை காலையே வச்சுட்டு போயிருப்பானோ இல்லையோ. சாய்மா, நீயா? நீ எப்படி இங்க? என்ன சாரதா போன் பண்ணி வர சொன்னா. இங்க எல்லாம் ஓகே தானே? இங்க எல்லாம் ஓகே தானே? எதுவும் இங்க ஓகே இல்ல. ஃபர்ஸ்ட் பித்தளை கதவு, அதுக்கப்புறம் தாயமும் பேத்துட்டு, அயானாவும் பேத்தா, அண்ணனும் பீஸ்டா கன்வெர்ட் ஆகிட்டாரு. இப்ப அவரு எங்க இருக்காருன்னே தெரியல. எல்லா பக்கமும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு சாய்மா. என்ன பண்ண போறேன்னு ஒண்ணுமே புரியல. எதுவும் ஆகாது. அந்த கடவுள் மேலையும் இந்த ஃபேமிலி மேலையும் உங்க மேலையும் நம்பிக்கை வைங்க. இந்த ஃபேமிலியில நாம எல்லாரும் ஒன்னா இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எதுவும் ஆகாது. ஒருவேளை ஜின் ஃபேமிலியே அழிச்சிருச்சுன்னா அப்போ எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா ப்ளீஸ் வெளியே வாங்க. யாராவது இருந்தா ப்ளீஸ் வெளியே வாங்க.
ஏன் யாரும் டோரை ஓபன் பண்ண மாட்டேங்காங்க? உன் அம்மா அப்பா வீட்ல இல்ல போல இருக்கி. எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? நீயா? என்ன மன்னிச்சிடுங்க. ஆனா இப்ப எங்க நிலைமை சரியில்லை, அதனால தான் நான் இங்க வந்தேன். எவ்வளவு தைரியமும் துணிச்சலும் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள நீ அடி எடுத்து வைப்ப? இப்போ அதுக்கெல்லாம் டைம் இல்ல. எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் நம்ம வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நுழைய சான்ஸ் இருக்கு. அதை சொல்லி எச்சரிக்கை தான் வந்தேன். இல்லைன்னா இந்த வீடா? ஒத்துமையா இந்த வீட்டை பிரிச்ச ஒருத்திக்கு வீட்டை பத்தி பேச அருகதையே கிடையாது. அதெல்லாம் போகட்டும். உனக்கு என்ன நம்ம ஃபேமிலி மேல அவ்வளோ அக்கறை? நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஃபர்வீன், உனக்கு சொன்னா புரியாது. ரூபினா தான் இந்த வீட்டுக்கு பல டைம் ஹெல்ப் பண்ணிக்கா. உதவியா? இவளால உபத்திரத்தை தான் தர முடியும். இவ உதவி செய்யக்கூடியவளே இல்லை. நீங்க வந்தீங்கன்னா உனக்கு அமாவாசை ராத்திரி பத்தி நிச்சயம் தெரிஞ்சுக்கும். அதுதான் இந்த வீட்டுல இருக்கிறவங்க இருக்காங்களா செத்தாங்களான்னு பார்க்க வந்திருக்கியா? நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை ஃபர்வீன். மறுபடியும் உன் வாயால என் பேரை சொல்லாது. என்னம்மா இதெல்லாம்? அம்மாவா? அவங்கள அவங்கள நீ எதுக்காக அம்மான்னு கூப்பிட்ட? நீ என் அம்மாவோட உறவு கொண்டாட முயற்சி பண்ணாத, சரியா? புரிஞ்சுதா? தயவு செஞ்சு நான் சொல்றத ஒரே ஒரு முறை கேளு. அப்புறம் நான் இங்க இருக்கவே மாட்டேன். உன் பேச்சை கேட்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. முகத்தை பார்க்க கூட எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. மரியாதையை இங்க இருந்து போய்த்துரு. ஃபர்வீன், ஃபர்வீன், அம்மா, இந்த பொம்பளை துரோகம் பண்ணவ. இவ கெட்டவ. இவ என் குடும்பத்தையே கலைச்சவ, என் குடும்பத்தையே நாசம் பண்ணவ. ஆனா இவ மறுபடியும் இங்க வந்து நிக்கிறா என் குடும்பத்தை நாசம் பண்றதுக்கு. இவளை இங்க என்ன போக சொல்லுங்க. நான் சொல்றத கேளு. இல்ல அம்மா, ரூபினா தான் நம்ம ஃபேமிலிய பல தடவை காப்பாத்திக்கா. நம்ம எல்லார் உயிரையும் காப்பாத்திக்கா. அம்மன் உயிரை காப்பாத்திக்கா. உன்னையும் மரணத்துல இருந்து காப்பாத்துனது ரூபினா தான். இனிமே இவங்களை ஒருத்தரால தான் காப்பாற்ற முடியும். யாரு? நீ. ஓகே, நான் இப்ப என்ன செய்யணும்னு சொல்லுங்க. நீ செய்ய வேண்டியது அயானாவை மேரேஜ் பண்ணிக்கிறீதான். ரூபினா தான் மாயம்மா. இந்த விஷயத்த நீங்க இது வரைக்கும் எல்லார்கிட்டையும் இருந்து மறைச்சிக்கீங்க. யாராவது இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? யாராவது இருந்தா ப்ளீஸ் வெளியே வாங்க. ரோஷினி, சோனு, சாரி, இது உங்க வீடா? நான் வெளியே ரொம்ப நேரமா நாக் பண்ணிட்டீங்க, யாரும் வரல. அதான். அது அது வந்து நான் சோனு என்னாச்சு? சோனு, சோனு, இவனுக்கு என்னாச்சு? சோனு, இங்க பாரு. சொல்றத புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுவாம நீங்க நான் சொல்றத கேளுங்க பாட்டி. நம்ம குடும்பத்தை கலைச்ச பொம்புல இவங்க கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்டீங்களே. லைஃப் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆனதாமன். பல நேரங்கள்ல ஆட்கள் தப்பாய்க்கிறது இல்ல, டைம் தான் தப்பாய்க்கும். அது எல்லாரோட கண்ணுக்கும் அவங்கள கெட்டவங்கள ஆக்கிரும். என் அப்பா வாங்கிட்டு இருந்து பேச்சாங்க. அது உண்மை இல்லாம ரூபினா யாருக்கும் துரோகம் பண்ணல. ரூபினாக்கு தான் துரோகம் நடந்துச்சு. ரூபினுக்கு நடந்த அதே துரோகம் தான் நடந்துச்சு. ஜுனைத் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டது ஃபர்வீனுக்கு தெரியாது. அதே மாதிரி ரூபினாக்கும் ஜுனைத்க்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆன விஷயம் தெரியாது. ஆமா, அதெல்லாம் பேசுற டைம் இது இல்லை. இப்போ எல்லாட்ட உயிருக்கும் ஆபத்துக்கு. ஆமா, நீ இப்போ வரைக்கும் உன்னை நம்புனல, லாஸ்டா ஒரு முறை நம்பு. ஏன்னா உன் மொத்த ஃபேமிலிக்கும் ஒரு பெரிய ஆபத்துக்கு. அது ஒன்ன வந்து சேர்ந்து உன் மொத்த ஃபேமிலி அழிக்க போகுது. என்ன? என் ஃபேமிலி அழிக்க போதா? இம்பாசிபிள். இந்த அமன் ஜுனித் கான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன காயம் கூட ஏற்படாது.
என் ஃபேமிலி மேல ஒரு சின்ன ஸ்க்ரெட்ச் விழுந்தாலும் இந்த அமன் ஜுனைத் கான் உயிரோட இருக்க மாட்டான். அவன் இந்த பொண்ணு பொய் சொல்றா. இவ தப்பானவ. பல வருஷத்துக்கு முன்னால என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்ப ஒண்ணு என் புள்ள என்கிட்ட இருந்து பறிக்க பாக்குறா. இவ இவ சொல்ற எதுவும் நீ நம்பாத. நீ நம்பவே கூடாது அமன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல. நீ என்ன நம்ப வேண்டாம் அமன். ஆனா உன்னால உன் கண்ணை நம்ப முடியல. அமன் இல்ல இல்ல ஃபர்வீன். அமன் அமன் ஃபர்வீன், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இந்த பக்கம் வா. உன்னோட கையை இந்த புக் மேல வை. அவன் அந்த பொண்ணு கெட்டவன், நீ அவ பேச்ச கேட்காத.